மிஷின் மாடல் பார்த்தீங்கன்னா பிரதரில் ஜப்பான் மேக்கர் GS3750WT இந்த மாடலில் 37 டிசைன்ஸ் இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா 1 to 19 வரைக்கும் எஃப் வச்சிங்கன்னா வந்துடும். அதே எஸ்எஸ் வச்சிங்கன்னா எஸ்எஸ் வைக்கும் போது கீழே இருக்கிற 20லேருந்து 37 டிசைன் வரைக்கும் வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் வித்து பார்த்தீங்கன்னா 5 mm கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சு டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இருக்குது. டாப் லோடர் இந்த மிஷின் வந்து டாப் லோடர் எக்ஸ்டென்ஷன் டேபிளோடு வந்துடும். டோட்டலாக உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் டேபிளோடு வரும். டாப் லோடர்னால நாய்ஸ் இருக்காது. ஃபுட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வந்துருக்கு. ஃபுட்டு ரிமூவிங்கும் ரொம்ப ஈஸி. ஃபுட்டர் மேலே தூக்கிட்டு இதில் ஆட்டோ த்ரெட்டும் கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் ஸ்டெப் பட்டன் ஹோலும் கொடுத்துருக்காங்க. ஃபுட்டர் ரிமூவ் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் இருப்பாங்க. இதை அழுத்துனீங்கன்னா இந்த லிவர் இப்படி அழுத்திட்டிங்கன்னா ஃபுட்டர் கீழே வந்துடும். மாட்டும் போது லிவர் மேலேருந்து கீழே இருக்குனிங்கன்னா ஈஸியாக மாட்டிக்கும். எடுக்கும் போது வந்தீங்கன்னா கூட வந்துடும். இப்போ நார்மல் ஸ்டிச் பண்ணும்போது நார்மல் ஸ்டிச் வைக்கும் போது என்ன செட்டிங் வைக்கணும் பார்த்தீங்கன்னா 4-0 இது 2 வச்சுக்கலாம். இது வச்சுட்டு நீங்கள் நார்மல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும்.